அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது 4 கிரகங்கள் இணைந்து மகர மனையில, அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில் இணைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அப்போ இந்த 4 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், திருப்பங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை என்ன பலன்? அதாவது காலச்சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில் 4 கிரகங்கள் இணைது. அது உங்க ராசிக்கு, மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமாக அமைகிறது. அதாவது சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து அமருது. அதுக்கடுத்து சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி லாபஸ்தானத்தில் வந்து அமருது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோட வந்து அமருது ஜனவரி 16ஆம் தேதி. ஜனவரி 17ஆம் தேதி புதன் பகவான் சுகத்தை தரக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில். அப்போ செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இணைவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. யோகத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, நற்பலனை கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடியது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம்தான் அந்த 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையே செய்யும் என்கின்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. அதுவும் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், யோகத்தை தரக்கூடியவன் செவ்வாய். அவர் உச்ச பலம் அடைகிறார், வலிமை. அப்போ பாக்யாதிபதியோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும். கெடுதல், அதாவது உபத்திரம் செய்யாது, கெடுதல் செய்யாது, நன்மைகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவன். செவ்வாய் யாரு? மீனத்துக்கு யாரு? குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், பொருளாதார மேம்பாட்டை குறிக்கக்கூடியவன், உங்க பேச்சை குறிக்கக்கூடியவன். அப்போ அந்த கிரகம் வலிமை பெறுது. அப்போ என்ன ஆகும்? குடும்பம் நன்றாக, குடும்பத்தை அமைக்கப் போகிறது, குடும்பத்தில் நல்லது இருக்க போகிறது, குடும்பத்துக்கான தன வருவாயை பெருக்கப் போகிறதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் அங்கே இருக்கிறது ஒரு பாவ கிரகம்தான். செவ்வாய் என்ன பண்ணும்? கோபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் உச்சமாக இருக்கார், நேரம் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன பண்ணும்? கோபத்தை வரும். இந்த செவ்வாய் என்னாலே என்ன பாசிட்டிவ் நிறைய சொல்லலாம், நெகட்டிவ் என்ன கோபம் தான். டக்குன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க, டக்குன்னு பேசி விட்டுருவீங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. அப்போ நிதானத்தை இழக்கும். அப்போ நிதானத்தை மட்டும் இழக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மீனராசி என்பர்கள். அப்போ பாக்யாதிபதி 11ல் இருக்கிறது என்ன? நல்லதான், நல்ல பாக்கியம், நல்லது நடக்கக்கூடிய சில நன்மைகள். எதெல்லாம் யோசித்து கொண்டிருந்தீர்களோ, இது நடக்கலை, அது நடக்கலை, எது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அதில் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலங்க, கிடைச்சிரும். இடமாற்றம் கிடைச்சிரும். நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய, நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சில ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து என்பது இல்லை. அடுத்து பாருங்க, சூரியன் பாருங்க, 6க்குரியவன் 11ல் இருக்கார். வேலை கிடைச்சிரும், வேலையால் லாபம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தின் மூலமாக லாபம், தந்தையால் லாபம், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, வெளிச்சம் கிடைக்கும். சூரியனை போல சுற்றி வரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு தான் இருக்கு. கான்ஃபிடென்ட்,
அதாவது அந்த சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய கிரகம், கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார், அப்படியே மந்தமாக மெதுவாக டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தன்மைகளை உங்கள் லக்னத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ரைட், இதை பண்ணிடலாம். மனம் கன்ஃபியூஷன், மனம் குளறுதல், தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மீனத்துக்கு இப்போ உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய தூண்டுதல், ஒரு பாசிட்டிவ் வழிகாட்டக்கூடிய அமைப்பு, ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய, ஒரு நல்லவர்களை மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். 7க்குரியவன் 11, 7க்குரியவன் 11 இருக்கிறது நல்ல அமைப்பு தான். 7 அப்படிங்கிறது கூட்டாளிகளை குறிக்கும், மனைவியை குறிக்கும், அல்லது கணவனை குறிக்கும், சமூகத்தை குறிக்கும், சமூக சிந்தனைகளை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி 7க்குரியவன் லாபஸ்தானத்தில் அமருது. அப்போ கணவன் அல்லது மனைவியினால் அனுகூல மேன்மை, கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவியின் மூலமாக கணவனுக்கும் நல்ல பல அனுகூலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வேலையில் செட்டில் ஆகிறது, வேலை போகாமல் இருந்த இப்போ வேலைக்கு போகலாங்கிற எண்ணத்தை கொடுக்கறது, அல்லது வேலையில் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க பரவாயில்ல இது இப்படித்தான் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு லாபம், அதையும் ஒரு லாபமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. 8க்குரியவனோட சேர்ந்துருக்கானா, அப்போ 7, 8 சேர்ந்தாலே அங்கே ஒரு கசப்புங்கிறது இருக்குது. ஆனால் 11 சேருது, அப்போ கசப்பும் இனிப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ மீனத்துக்கு எப்படி இருக்குன்னா, கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், கலந்த கலவை, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. ஸோ இப்படி எடுத்துக்குங்க, அவ்வளோதான். அப்போ 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி வலிமை பெறுது. ரைட்டு, சரிங்க சார். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துட்டார் சார், என்ன சார் நடக்கும்? 2 கிரகங்கள் சேர்க்கை இருக்கு, அதிகாரம் கொடுக்கும். செவ்வாய்ங்கிறதும் அதிகாரத்துக்கும், சூரியனுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை, இதெல்லாத்தையும் கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை பிரகாசமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் சூரியன் செவ்வாய் சேரும்போது 2 உஷ்ண கிரகங்கள் டெம்ட் ஆக்கி விட்டுரும், ஈகோ வெடிச்சுட்ரும். யாராவது உங்களை சொன்னாங்கன்னா போதும், அப்படியே டக்குன்னு போ, உங்கள் வேலை வேண்டாம், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு எடுத்தெறிந்து பேசக்கூடிய தன்மை கொடுத்துரும். இந்த செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், வேலையில் டக்குன்னு ரிசைனேஷன் கொடுத்துட்டு வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கார் பாருங்க, காம்பினேஷன், நில கிரகங்கள். செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரக கிரகம், சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம். அப்போ செவ்வாயினாலும் வீடு, நிலம் இதெல்லாத்தையும் கொடுக்கும். அதெல்லாம் வாங்குறது லாபத்தை தரும். அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், வாகனத்தை குறிக்கிறது சுக்கிரன், எல்லாம் சேர்த்திக்கலாம். 8, 11 திடீர் அதிர்ஷ்டம்தான் கிடைக்கும். அப்போ 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட இணையுதே சார், இதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? 4ஆம் அதிபதி என்ன புதன், 8ஆம் அதிபதி என்ன சுக்கிரன், அது 2 இணையுதே. அப்போ 4, 8 இணையும் போது ஒரு தொந்தரவு இருக்குமில்ல. 4ங்கிறது வண்டி வாகனம் வாங்கலாம், அதில் தப்பில்லை. ஆனால் வண்டி வாகனத்தில் வேகமாக ஓட்டி செல்வது, விளையாட்டு காமிப்பது, இதெல்லாம் கூடவே கூடாது. அப்போ இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லதா? நல்லது தான். ஏன்னா 4, 8 கனெக்ட் ஆகுது இல்லை. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, போதும். ரைட், அடுத்து பாருங்க, செவ்வாய் சுக்கிரன் வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஓகே. புதன் காலியிடம், காலியிடம் வாங்கி போடலாமான்னா தாராளமாக போடலாம், அதில் எந்த குறை என்பதும் இல்லை. அப்போ புதன் புத்திசாலித்தனமிக்க கிரகம் இருக்கின்ற காரணத்தால புத்தி அறிவு என்பது சிறப்பாக செயல்படும். லாபத்தை நோக்கிய சிந்தனைகள், தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், லாபத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், எதை எப்படி செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும். உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திர முடியாது. இந்த காலகட்டம் யோசிப்பீங்க, கரெக்டாக தப்பா,
எதை எப்படி பேசி தன்னுடைய காரியத்தை கச்சிதமாக முடிக்கலாம் என்கின்ற அந்த நுட்ப அறிவை இந்த காலகட்டம் கொடுத்துரும். ஏன்னா புதன் தான் அறிவுக்கு காரக கிரகம். அப்ப அந்த அறிவுக்கு காரகிரகம் லாபத்தோடு இருக்கிறதுனால உங்க சிந்தனைகள் எல்லாம் லாபத்தை நோக்கிய சிந்தனை உணர்வாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. சனி உங்க மேல உட்கார்ந்துருக்கு. சோம்பேறித்தனம் காமிக்கும், தள்ளி வைக்கிறது, சரி இன்னைக்கு செய்கிற வேலையை நாளைக்கு தள்ளிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். யோசிக்கணும், அவ்வளோதான். ஜென்ம சனி உங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது டக்குன்னு ஒரு கோபத்தை, அதாவது அடுத்தது கோபம்தான், கோபம் ஆக்ரோஷம், இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மீனம். இதை தவிர மற்றபடி சூப்பரான இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோடிக்கணக்கான பேர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்கள் வலிமையாக இருக்கா, ஆட்சி பலம், உச்ச பலம், வர்க்கோத்தம பலம், திக்பலம் நீச்சமாக இருக்கா, பாவகிரகத்தோடு சேர்ந்திருக்கா, சுபகிரகத்தோடு சேர்ந்திருக்கா, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது, அதற்குண்டான கொடுப்பினை நமக்குடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாம், இந்த வருடத்தில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஃபோன் கால் மூலியமாகவோ, நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.